உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், சதுர்த்தி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் செலவு, ரிஷபம் ஆதாயம், மிதுனம் வரவு, கடகம் தடங்கள், சிம்மம் நன்மை, கன்னி சுகம், துலாம் பெருமை, விருச்சிகம் நலம், தனுசு கீர்த்தி, மகரம் உழைப்பு, கும்பம் உதவி, மீனம் அலைச்சல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. 2025 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாளையில இருந்து மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் இந்த பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்காரருக்கும் எப்போவுமே புத்தாண்டு பிறந்துட்டால் எங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது ஐயா, புது வருஷம் நாட்டுக்கு எப்படி இருக்குது என்றதை பற்றி நேற்றைய தினம் பார்த்தேன். அரசியலில் என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை, முதலீடுகள் எப்படி செய்யலாம், சொந்த நாட்டில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம், விஞ்ஞானத்துறையில் வளர்ச்சி அதிகம், விண்வெளித்துறை மருத்துவத்துறையில் வளர்ச்சி அதிகம், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி நேற்றைக்கு பார்த்தேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி 12 ராசியில் யார் யாருக்கு 7.5 சனி வரப்போகுது, யாருக்கு நல்லம்ன்றதை விட யாருக்கு கூடாது, 12 ராசியினருக்கும் யாருக்கு 7.5 சனி வரப்போகுது, யாருக்கு அட்டமத்து சனி வரப்போகுது, யாருக்கு கண்டச்சனி வரப்போகுது, யாருக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, யாருக்கு அட்டமத்து குரு வரப்போகுது, யாருக்கு விரயத்தில் குரு வரப்போகுது, யாருக்கு ராகு கேது சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பொது பார்வை 12 ராசியை பற்றி ஒரு பொது பார்வை, எந்த ராசியினருக்கு பிரச்சனை முடியுது, எந்த ராசியினருக்கு பிரச்சனை தொடங்குது என்றதை பற்றி, அதாவது வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு எந்த ராசிக்காரருக்கு கூடாது, எந்த ராசிக்காரருக்கு நன்மை என்பதை பற்றி இன்றைக்கு ஒரு பொது கண்ணோட்டம் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது 7.5 சனியை பற்றி உங்களுக்கு தெரியும். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் 3ஆவது மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த 2025 சனி பெயர்ச்சி இல்லை. குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் சில தினங்கள் வித்தியாசப்பட்டாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் உண்டு. ஆனால் சனி பெயர்ச்சி மட்டும் திருக்கணித பஞ்சாங்கப்படி 3ஆவது மாதம் 29ஆம் தேதியும்
வாக்கிய பஞ்சாங்கப்படி 2025 சனி பெயர்ச்சி இல்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். சரி, இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு எந்த ராசியினருக்கு நன்மை என்றதை பற்றி பார்க்கணும். நாங்கள் சொல்லுவோம், யூடியூப்பில் போட்டிருக்கோம், ஜாக்பாட் அடிக்க போகும் ராசிகள் எது, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகும் ராசிகள் எது என்றெல்லாம் போட்டிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நாங்கள் ராசி பலனை சொல்ல இயலாது. 9 கிரகங்களையும் அனுசரித்து தான் நாங்கள் ராசி பலன் சொல்லணும். ஆனாலும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய கிரகங்கள்டா என்னென்னா சுற்றுவதற்கு மாறுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்கள். சனீஸ்வரனை பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கொள்வார். குரு பகவானை பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்கொள்வார். ராகு கேதுவை எடுத்திங்கன்னா ஒரு ராசியில் இருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 1.5 வருடங்களை எடுத்துக்கொள்வார். சூரியன் ஒரு மாதம், சரியாக தமிழ் மாதம்தான் சூரிய பெயர்ச்சி. ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சூரியன் மாறிக்கொள்வார். இப்படி 9 கிரகங்களில் அதிகமான காலங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரிய கிரகங்களை வச்சுத்தான் நாங்கள் நன்மை தீன்மைகளை பற்றி பேசுகிறோம். சனீஸ்வரனுடைய நிலைமையை பார்க்குறோம், ராகு கேதுவோட நிலைமையை பார்க்குறோம், குருவோட நிலைமையை பார்க்குறோம். இந்த முக்கியமான கிரக நிலைமைகளை எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள ரிஷப ராசிக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் என்று இருக்குது. இந்த 2025 பூராக ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன். அவர்களுடைய கஷ்ட காலங்கள் தீர்ந்து விட்டது, பிரச்சனைகள் குறைந்து விட்டது. இந்த 2025 ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் செய்யலாம், புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும், பிரச்சனைகள் குறையும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும், மனசிலே தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை உருவாகும், வெளிநாட்டு யோகம் உருவாகும். இந்த மாதிரி ரிஷப ராசிக்கு நல்லது. ரிஷப ராசிக்கு அடுத்தது எது நல்லதுண்டா கடக ராசிக்காரர்களுக்கு நல்லது. இவ்வளவு நாளும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கடக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். அடுத்தது துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருந்து வந்த பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 7.5 வருடங்களாக 7.5 சனியினால் துன்பப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிந்து விட்டது. இன்னும் 28 வருஷத்துக்கு அவர்களுடைய பக்கம் 7.5 சனி தலை வைக்க மாட்டார். இன்னும் 28-30 வருஷத்துக்கு 7.5 சனி வராது. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. அதனால் இனிமேல் படிப்படியாக முன்னேறுவார்கள். 7.5 சனியினால் எந்தெந்த விஷயத்தை இழந்தார்களோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவரும். வாழ்க்கையில் முன்னேறுவார்கள், புதிய உச்சத்தை தொடுவார்கள், அடைவார்கள். அப்போ 4 ராசி சொல்லியிருக்கேன். பொதுவாகவே 6 ராசிக்கு நல்லம், 6 ராசி கூடாது. மிக நல்லம்னு சொல்கிறது ரிஷப ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய 2025 நன்மையான காலமாக, அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாக மாறியிருக்கும். சரி, இப்போ கூடாததை பற்றி பார்க்குறேன். மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றது. மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி இந்த பிறந்திருக்கக்கூடிய 2025 7.5 சனி சரியாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி
மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகின்றது. அப்போ மேஷ ராசிக்காரருக்கு 7.5 சனி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் 2.5 வருஷத்தில் 7.5 சனி முடிய போகுது. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி 2025 பூராக கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இருக்கின்றது. மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனின்னு சொல்கிறோம். 7.5 சனின்ற முதல் 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம், ரெண்டாவது 2.5 வருடம். முதல் 2.5 வருஷம் முடிஞ்சுது. ரெண்டாவது 2.5 வருடங்களை நாங்கள் ஜென்ம சனின்னு சொல்கிறோம். மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி. சரி, இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும்? இந்த 2025 யாராருக்கு 7.5 சனி என்றால் மேஷ ராசிக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 2025 பூராக 7.5 சனி உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர வழிபாடு செய்கிறது, தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு செய்கிறது, டெய்லி ஆஞ்சநேயரை கும்பிடுறது, நொண்டி முடவர்களுக்கு பிச்சை போடுறது, காகத்துக்கு சாதம் வைக்கிறது. இந்த மாதிரி சனீஸ்வர பரிகாரத்தை செய்யணும். 2025 பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டில் மேசராசிக்காரருக்கு 7.5 சனி, கும்பராசிக்காரருக்கு 7.5 சனி, மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி. சரி, அடுத்தது 7.5 சனி முடிஞ்சால் அட்டமத்து சனி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி நடக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி நடக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து குரு நடக்குது. கடக ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் குரு இருக்கிறார். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.